அன்புக்குரியவர்களே, ஜூத் அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுக்காக கொடுத்தல். அதுல ரெண்டு விஷயம். ஒன்று, நாமும் மகிழ்ந்து அல்லாஹ்வையும் மகிழ வைத்தல். இது எதில் இருக்கிறது தெரியுமா? நாமும் சந்தோஷம் அடைவோம், ரப்பும் சந்தோஷம் அடைவான். நோன்பு திறக்க வைத்தல். ஒருத்தர் நோன்பு திறக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது ஏழை பணக்காரங்க பாகுபாடுல இல்ல. ஒருத்தரை கூட்டு போய் ஒரு விசிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தினுடைய பாதி அளவாவது கொடுத்து நோன்பு திறக்க வைத்து விடுங்கள், உங்களுக்கும் அல்லாஹ் ஆனந்தத்தை தருவான். இதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான். அப்ப ரமலான் வந்து விட்டது. சில வரலாறுகள்லாம் பார்த்தா உள்ளங்களை நடுங்க செய்துவிடும். மௌத்து விசாரிப்பதற்காக செல்லுகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கடைசி நேரம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கடைசி நேரம், சக்கராத் நேரம், நோன்பு காலம். ரெண்டு பேரும் பார்க்க போயிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ரெண்டு பேரும் நோம்பாளிய பார்க்க, ஜனாஸா மூத்தா போறவங்கள, மௌத் ஹாதிர், சக்கராத் ஹால்ல இருக்கிறவங்கள பார்க்க போறாங்க. அசருக்கு பின்னாடி போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ரெண்டு பேரும் உள்ள நுழையிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சக்கராத் ஹால்ல இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நோன்பு திறக்கிற நேரத்தில் நோன்பாளியை விசாரிக்க வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த நோன்பாளிகளுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க, சிறப்பான முறையில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யுங்கள். சக்கராத்தில் இருக்கிற போது இதனுடைய அருமையை தெரிந்திருந்தார்கள். ரெண்டு பேரும் நோன்பு திறக்க உட்கார்ந்து துஆ செய்கிறார்கள். ரூஹ் பிரிகிறது. இதான் வரலாறு. நம்ம நல்லா இருக்கிறவங்க நம்ம நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இப்ப இபாதத்துல நோம்புல ரொம்ப சிறந்த இபாதத், இபாதத்திலேயே ரொம்ப சிறந்தது எதுவென்றால் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுத்தல். அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் நோன்பு திறக்க கொடுத்தல். இதை செய்யணும். இரண்டாவது, ஏழைகளுக்கு உணவளித்தல், தர்மம் வழங்குதல். அது எப்படி வழங்கணும் தெரியுமா? மார்க்கம் சொல்லுகிறது, அவர்களின் கௌரவம் கெடாமல் வழங்குதல். கொடுக்கும் போதே போய் நான் ஜக்காத்து நாங்க வச்சுக்கங்க, ஜக்காத்து சேலை, ஜக்காத்து வேஷ்டி, ஜக்காத்து பொருள் சொல்லாமல், கௌரவம் கெடாமல், கண்ணியம் கெடாமல் அவர்களுக்கு உதவி செய்தல். இதை மார்க்கம் ரொம்ப வலுவாக பேசுகிறது. யாருடைய கௌரவத்தையும் நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அண்ணன் தம்பி வீக்கா இருப்பாங்க, அக்கா தங்கச்சி வீக்கா இருப்பாங்க, காலாமா பெரியம்மா வீக்கா இருப்பாங்க, பொருளாதாரத்தில் குறைஞ்சிருப்பாங்க, அவங்க கௌரவம் கெடாம, அல்லது நண்பர்களே கடன்பட்டு இருப்பார்கள், அந்த கௌரவம் கெடாம அவர்களுக்கு உதவி செய்து தூக்குதல். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே பார்த்து அப்படி நாம கொடுக்கும் போது ஒரு மகிழ்ச்சி நமக்கும், அல்லாஹ்வும் ஆனந்தம் அடைகிறார். அப்துல்லாஹ் பின் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய வரலாறு நஸாஇ, திருமதி எல்லா ஹதீஸ் கிதாப்ல இருக்கு. 24 வயசு ஹுனைன் போர்க்களத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறார். 24 வயசுல கிழட்டு ஒட்டகத்துல போறார், வயசான ஒட்டகத்துல போறாரு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன தம்பி 24 வயசுல கிழட்டு ஒட்டகத்துல போறீங்க? 24 வயசு பையன் சைக்கிள்ல போனா நம்ம கேட்போமா இல்லையா? என்னடா எல்லாருமே டியூக்ல போறாங்க, நீ மட்டும் சைக்கிள்ல போற கேட்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, நாயகமே, என் தகப்பனார் இறந்து போகும்போது 7 சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாரு. நான் ரொம்ப கஷ்டம், நிறைய கடனை விட்டுட்டு போயிருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லை, கிழட்டு ஒட்டகமே எனக்கு பெரிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை தடவி விட்டுட்டு அல்லாஹ் துணை நிற்பான், உனக்கு அல்லாஹ் உதவி செய்வான் எல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இவ்வளவு தூரம் ஹுனைன்ல இருந்து போற, வீட்டுக்கு போனா உங்க சகோதரிகள்லாம் நீண்ட தூரத்துல இருந்து வர்றதுனால என்ன வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க, என்ன வாங்கி வச்சிருக்கிற. சிங்கப்பூர் போயிட்டு வர்றாரு, துபாய் போயிட்டு வர்றாரு, வரும்போது வீட்டுக்கு வெறுங்கையோடு வந்தாருன்னா மனைவி திருப்பி அனுப்பிடுவாளா இல்லையா? அதே மாதிரி ஹுனைன்ல இருந்து போற, என்ன வாங்கி வச்சிருக்கிற சகோதரிகளுக்கு? ரசூலே, நானே ஏழை என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் வாங்குவதற்கு என்ன இருக்கிறது நாயகமே? பெருமானார், ஏன் இல்லை, இதோ ஒட்டகம் இருக்கிறதே. இந்த கிழட்டு ஒட்டகத்தை யார் வாங்குவாங்க? நான் வாங்குகிறேன்.
நீங்களாக இருந்தால் அன்பளிப்பு நாயகமே, காசெல்லாம் வானா நாயகமே, இல்லை 800 திர்கம் நான் இதற்கு கொடுத்து வாங்குகிறேன், மதீனா வந்தவுடன் கட்டி வைத்து விட்டு 800 திர்கத்தை வாங்கி வீட்டு தேவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு செல். சரின்னு சொல்லியாச்சு. மதீனா வந்தது, ஒட்டகத்தை கட்டினார். பெருமானார் இடத்திலே காசு வாங்க அவருக்கு மனம் வரவில்லை, புறப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். பிலால் வாருங்கள். பிலால், என்ன நாயகமே? என் தோழர் வீட்டுக்கு பொருள் வாங்காமல் உள்ளே நுழைந்து விட போகிறார் அப்துல்லா, போய் 800 திர்கத்தை கொடுங்கள். 800 திர்கத்தை வாங்கி கை நிறைய பொருளை கொண்டு போறார் வீட்டுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். பிலால், அந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து சென்று இது நாயகத்தின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டு வாருங்கள். இது ரசூலின் அன்பளிப்பு. வெறுமனே பொருளை தூக்கிட்டு போனா ஒட்டகத்தை வித்து தானே வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப இல்லையா? அப்ப கௌரவமும் கெடக்கூடாது, அவரின் தேவையும் பூர்த்தியாக வேண்டும். இதுதான் பெருமானாரின் நடைமுறை. ரமலானிலே மற்றவர்களின் கௌரவம் கெடாமல் நாம் உதவி செய்பவர்களாக மாற வேண்டும்.